ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிதுக் உண்மை இருக்க வேண்டும். நல்ல மௌத்து வேணும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிதுக் உண்மை இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிதுக் உண்மை இருக்கணும், எல்லாத்துலேயும் உண்மை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள். சிதுக் என்பது, உண்மை என்பது, நான் அல்லாஹுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் யா அல்லாஹ் உன்னை இந்த உலகத்தில் வணங்குவேன் என்று அல்லாஹ் இடத்துல வாதா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்போ அல்லாஹை மட்டும் நான் இங்கே வணங்க வேண்டும், அதில் உண்மை இருக்க வேண்டும். பேசுகிற பேச்சில் உண்மை இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுமனுடைய சித்தம் மின் அன்ஃபுஸிக்கும் அதுமன் லகுமுல் ஜன்னah. நீங்கள் உங்களோட ஆன்மாக்கள் இந்த 6 விஷயத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டால் நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்றேன்னு சொன்னாங்க. 6 விஷயம். எதுமனுடைய சித்தம் மின் அன்ஃபுஸிக்கும் அதுமன் லகுமுல் ஜன்னah. அதில் முதலாவது சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும் வஅஃபு இதா ஆஹத்தும் வஅத்து இதா துமித்தும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும் வகுத்து அப்சாரக்கும் வகுஃபு ஐதியக்கும். 6 விஷயம் சொன்னாங்க. பேசினா உண்மை பேசுங்க. உண்மை பேசுவது நல்ல மௌத்துக்குரிய ஒரு காரணியாக அமையும். பொய்யே பேசிக்கிட்டு அவன் பொய்யில தான் மௌத்தா போவான். பொய்யில மௌத்தா போனா பொய்யனை எழுப்பாட்டப்படுவான். உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினா உண்மை பேசுங்க. வஅஃபு இதா ஆஹத்தும், உடன்படிக்கை செஞ்சா நிறைவேற்றுங்க. வஅத்து இதா துமித்தும், நம்பப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்படுங்க. அமானியத்தோட நம்பகத்தன்மையோட வாழணும். உங்களோட மர்மஸ்தானத்தை வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகுத்து அப்சாரக்கும், உங்களோட பார்வையை கீழ்தாழ்த்திக் கொள்ளுங்க. வகுப்பு ஐதியக்கும், உங்களோட கரங்களை அசிங்கத்திலிருந்து அநியாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த 6ஐயும் பொறுப்படுத்த நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்படுத்திக் கொள்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்போ முதலாவது உண்மை, வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். நான் அல்லாஹோட உண்மையாக இருக்கணும், என்ன மனைவியோட உண்மையாக இருக்கணும், நடிக்கக்கூடாது, நிஃபாக் இருக்கக்கூடாது. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ் இதா ஹத்தத கதப வ இதா வஅத அக்லஃப. ஒரு முனாஃபிக் பேசினா போய் பேசுவான். வைதா துமின கான, பேசினா இதா ஹத்தத கதப, பேசினா போய் பேசுவான். வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இந்த நிலைக்கு வந்துடக்கூடாது. முனாஃபிக்கு நல்ல மரணம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப உண்மையோடு வாழ்ந்தால் அந்த மனிதன் நன்மையோடு வாழ்வான். நன்மையோடு வாழுகிற மனிதன் நல்ல மரணத்தை பெற்றுக் கொள்வான். அப்ப உண்மை இருக்கணும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலையிலும். பொய்யை விட்டுறணும், பொய்யை பேசவே கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பொய் இருக்கிற சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் உங்களையும் எந்த இடத்தை எடுத்தாலும் சர்வசாதாரணமா பொய், வாயை திறந்தா பொய். இது நல்ல மரணத்தை தடுத்துரும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.